ட்ரீமில் ஒரு ஏஞ்சல் உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான். அவங்களுக்கு கார் தேவைப்பட்டதா? தேவைப்பட்டது. அதெல்லாம் கடவுள் கொடுத்தாரா? கொடுத்தாரு. லோன் சாங்ஷன் ஆச்சுதா? ஆச்சுது. இதெல்லாம் நான் நம்புறேன். ஆனா நான் ஆடி கார் தான் வாங்குவேன். தட் இஸ் ராங். ஏன்னா காசு கொடுக்கறது மக்கள், பப்ளிக். அவங்க ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சிருக்காங்க. நான் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லதான். கனடாவில் வந்து அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு 1000 ரூபாய் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது அப்படியானா அநேக நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ லட்சம் ரூபாய் அங்கே செலவு பண்ணியிருப்பாங்க? எதுக்கு மக்களுடைய காசை லேவிஷாக செலவு பண்ணுறாங்க? நான் இப்போ இந்த சாதி பார்க்குறதே தப்பு அப்படின்னு ஏன் பாஸ்டர் நீங்கள் உங்கள் சபையில் பேசுறது இல்லைன்னு சொல்லும்போது, எங்களுக்கு காணிக்க அவங்க தான் கொடுக்குறாங்க, அந்த காசை நீங்கள் கொடுக்க முடியுமா? ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா வருது. மளிகை கடை வச்சிருக்கக்கூடிய அண்ணாச்சிகள்கிட்ட போய் நான் சாதி மரப்பை சொல்ல முடியுமா? அப்போது அவர் ஆன்மீக பணிக்கு வரல. பண ஆசை யாரையும் விடலப்பா. நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நல்லா தான் வர்றாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கோடி கோடியாக சம்பாதிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆசை அதிகமாகிட்டே போகுது. அதிலிருந்து அவர்கள் மட்டுமல்ல, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை செய்தி. மக்கள் நம்மளை நம்பி கொடுக்குற காசை நம்ம எப்படி செலவு பண்ணுறோங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரிஜினல்னு ஒன்று இருக்குன்னா ஃப்ராடுலண்ட்னு ஒன்று விஷயம் டூப்ளிகேட்னு ஒன்று வரதான் அதை செய்யும் இல்லையா? அதனால் அப்படி இருக்கிறவங்கள நம்ம அடையாளம் கண்டு எலிமினேட் பண்ணணுமே தவிர. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ வந்து சமீபத்தில் வந்து மத போதகர்கள் வந்து கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாகுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? மத போதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தவறு. ஆக்சுவலாக மனிதனுடைய மனசாட்சிக்கு ஒத்து வரணும் இல்லையா? அவங்க என்ன செஞ்சால் யார் எந்த மதத்தை பரப்பினாலும், எந்த கொள்கையை, அது மதமென்று அல்ல, எந்த விதத்தை பற்றி, எந்த காரியங்களை பற்றி, சமூகம், அறிவியல் எது பேசினாலும் மனிதனுடைய சராசரி சக மனிதனுடைய அந்த மனசாட்சிக்கு ஒத்து வரணும் இல்லையா அவங்க செய்கிறது. அதனால் வந்து அது கண்டிப்பாக நிச்சயமாக அது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும், உட்படுத்தப்படும். அது அதில் ஒன்றும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட போதகர் பால் தினகரன் மற்றும் அவங்களோட ஒய்ஃப் இமாஞ்சலின் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனத்துக்குள்ளானாங்க சோஷியல் மீடியாவில். இது என்ன கதை சார்? அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன? அவங்க வந்து ஒரு கடவுள் அவங்கள ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். கடவுள் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து ரொம்ப பேருக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள். அவங்க மூலமாக அற்புதங்கள்லாம் நடக்குது. அநேகர் நோய் குணமாக இருக்கிறாங்க. பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சிருக்குது அப்படின்லாம் மக்கள் சொல்கிறாங்க. இது அவங்க சொன்னதல்ல, மக்களே சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் பெரிய. ஆனால் பண ஆசை யாரையும் விடலப்பா. நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நல்லா தான் வர்றாங்க. ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது, முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் ஆரம்பம் இவர்களுடைய உள்ளெல்லாம் வரும்பொழுது சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கோடி கோடியாக சம்பாதிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இன்னும் வேணுன்ற மாதிரி பைபிளில் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் பண ஆசை, அதாவது பணம் ஆசை உடையவன் வந்து அந்த பணத்தால் திருப்தி அடைவதில்லை. எத்தனை கோடி இருந்தாலும் அவர் திருப்தி அடைய மாட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு பணம் இல்லாத ஒரு ஏழைக்கு தூக்கமாவது வரும், ஆனால் பணம் உள்ளவனுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த பைபிளில் பார்க்குறோம். அதே மாதிரி பணம் சம்பாதிக்க ஆசை அதிகமாகிட்டே போகுது. ஆக்சுவலாக அதிலிருந்து அவர்கள் மட்டுமல்ல, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை செய்தி. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மக்கள் நம்மளை நம்பி கொடுக்குற காசை நம்ம எப்படி செலவு பண்ணுறோங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு கார் தேவைப்பட்டதா? தேவைப்பட்டது. ஒரு வீடு தேவைப்பட்டதா? தேவைப்பட்டது. அதெல்லாம் கடவுள் கொடுத்தாரா? கொடுத்தாரு. லோன் சாங்ஷன் ஆச்சுதா? ஆச்சுது. இதெல்லாம் நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க வந்து அந்த தங்கி இருந்தது, நான் ரொம்ப நாட்கள் அந்த இதில் நான் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லதான். இப்போது சாதாரணமாக இப்போது மெட்ராஸில் வந்து ஒரு மெட்ராஸ் சிட்டியில் ஒரு 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 ரூமில் ஒரு டபுள் பெட்டு இருக்குது. ஒரு வீடு, ஒரு ரூம் வந்து ஹோட்டலில் எடுக்கணும் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் 5000 6000லாம் கூட ரூம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒய்எம்சியிலேயே 5000 ருபீஸ் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அந்த கனடாவில் வந்து அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு 1000 ரூபாய் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது அப்படியானா அநேக நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ லட்சம் ரூபா அங்கே செலவு பண்ணியிருப்பாங்க? அப்போ இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஏன் அவங்க கவலைப்படலை? இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா அந்த கனடாவில்? இவங்க போய் தங்குறதுக்காக வேண்டி யாரும் இல்லையா? இன்றைக்கி நான் போனாலே கனடாவில் தங்குறதுக்காக வேண்டி என்ன ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் நான் போனாலே கனடாவில் தங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் இருக்காங்க. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை இவங்க வந்து 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை அவங்க பிள்ளைகளே கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ எத்தனை லட்சம் மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவங்க எதுக்கு ரூம் போடணும்? எதுக்கு மக்களுடைய காசை லேவிஷாக செலவு பண்ணுறாங்க? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
கார் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக கார் நமக்கு தேவை. ஆனால் நான் ஆடி கார் தான் வாங்குவேன், தட் இஸ் ராங். பைக்கு வாங்கணுமா, வாங்குங்க சார். ஆனால் அதுக்காக நான் வந்து ஹார்லே டேவிட்சன் பைக்கு தான் வாங்குவேன், தட் இஸ் ராங். நீங்கள் என்ன வேணால் வாங்க. அவர் வந்து இப்போது அவங்க ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் சே தட் இட் இஸ் நாட் நீடட். இது தேவையற்றது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இட் மே பி நீடட். ஏன்னா காலையில் ஒரு இடத்துல பேசுகிறாங்க, மதியானம் வேறு ஒரு இடத்துல பேச வேண்டியிருக்கும், சாயந்தரம் இன்னொரு இடத்துல பேச வேண்டியிருக்கும். அது மேபி ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கலாம். அப்போ இட் மே பி நீடட். அது தப்பு கிடையாது. அதை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். அதாவது யூ டு ஜஸ்டிஃபை. நீ என்ன பண்ணுறியோ, என்ன வாங்குறீங்களோ, என்ன என்ஜாய் பண்ணுறீங்களோ, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீடு என்ன அப்படிங்கிறத they have to convince the society. ஏன்னா காசு கொடுக்குறது மக்கள், பப்ளிக். இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் போயிடாதா? இது அவங்க கவனிக்கணும். அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்கள் வந்து ஜீசஸ்க்கு மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீசஸ் மாதிரி என்னை பொறுத்தவரையில் ஜீசஸை விடவும் அன்பு அப்படிங்கிற டாப்பிக்கை பட்டவர்த்தனம் அப்படி தெளிவாக ஒழுங்காக போதித்து அதன்படி வாழ்ந்து மக்களையும் வாழ சொன்னவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அதாவது அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி இயேசுநாதர் சொல்கிறாரு, ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங் அப்படின்னு. அப்போ அவ்வளவு தூரம் மன்னிக்கின்ற மனப்பான்மையை இந்த மண்ணுக்கு இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆன்மா. அப்போ அவரை வச்சு பணம் சம்பாதிச்சு சீப்பாக ஒரு வாழ்க்கை நடத்துன்னு சொல்லக்கூடியது இட் இஸ் நாட் டாலரபிள். ஆக்சுவலி என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? பண ஆசை, புகழ் ஆசை. அதாவதுமா நீங்கள் ஒரு எந்த பிஸ்னஸ் பர்சனும் சரி தான், ஆரம்பத்தில் நல்லா தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா மக்களை ஏய்ச்சி அவங்கள ஏமாற்றி நம்ம மேலே வரணும் அப்படின்ற மாதிரிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுடுறாங்க. அது அந்த இடத்துலேருந்து நம்ம காப்பாற்றப்பட வேண்டும். இயேசு பெருமானுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என் பேர் கெட்டால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் இயேசு பெருமானுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், சாதி பார்க்காதீங்க, கிறிஸ்டியன்ஸுக்கிட்ட சாதி பார்க்காதீங்க. காணொலிகளை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்தவம் மக்களிடையே புறக்கணிக்கப்படுறதுக்கு காரணம் இயேசுநாதர் மோசமானவரானலாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே, ஈவன் ஐ திங்க் யூ ஆல்சோ லைக் ஜீசஸ், எல்லாருக்கும் ஜீசஸ்னா பிடிக்கும், எல்லாருக்கும் புரியும். ஈவன் ஏத்திஸ்ட், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கூட எனக்கு ஜீசஸ் பிடிக்குங்க, அவருடைய பர்சனாலிட்டி எனக்கு பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஜீசஸுடைய அந்த மார்க்கம், அவர் சொல்லி வைத்த அந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் இன்றைக்கி மக்கள் பிடிச்சாலும் அதை ஃபாலோ பண்ண முடியாதபடிக்கு தடையாக இருப்பது கிறிஸ்டியன்ஸுடைய வாழ்வியல். ஸோ அதனால் வந்து நான் இதில் ரொம்ப வெகமெண்ட்டாக நான் இந்த மாதிரிப்பட்ட இந்த பிற்போக்குத்தனம் எல்லாத்தையும் நான் எதிர்க்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து பால் தினகரன் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து லைக் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க மதத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, காசுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே அவங்கள இது பண்ணுறாங்க. அப்போது ஒரு கேள்வி வருதுல்ல சார், ஒரு சிலர் இப்படி பண்ணுறது வந்து ஒரு மதத்தையே தாக்குது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல சார், அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆமாம், அதாவது அவங்க ஒரு தப்பு பண்ணும்போது கிறிஸ்டியன்ஸ்னாலே எல்லோரும் அப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கெல்லாம் வந்து அடர்ந்த காடுகளுக்குள்ளே போய் விலங்குகளுடைய ஆபத்துகள் எதையும் பொருட்படுத்தாமல் ரொம்ப அடிப்படை வாழ்வியல் தேவைகள் எதுவும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் தாண்டி எல்லாத்தையுமே சகித்து இந்த ஆன்மீக பணி செய்யக்கூடியவங்க எல்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக மாறிட்டோம். அது வந்து அடுத்தவங்க இது காசு கொடுக்குறவங்க, ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க வந்து கேள்விக்குறிக்க உட்படுத்துகிறார்கள். அவங்க கேள்வி கேட்பாங்க தானே கண்டிப்பாக, இல்லையா? இப்போ ஒரு ஆள் என்கிட்ட நேற்றுக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே கேட்ட கேள்வியை தான், இது சொல்லது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நீங்கள் அவங்க இவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காசு கொடுத்தவங்க, நான் எல்லாம் பெரிய பணக்காரன், அதில் ஏதோ இந்தப்பா ஒரு 10 கோடி ரூபா வச்சுக்க, நீ இந்த ஒரு 5 கோடி ரூபா வச்சுக்க அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு நம்ம பணக்காரன் கிடையாது. சாதாரணமாக நெல்லில் அந்த வயலில் நின்றுக்கிட்டு களை பறிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய 5 ரூபா 10 ரூபா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம லேவிஷாக செலவு பண்ணக்கூடாது. வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் வித் த மனி விச் இஸ் பீங் கலெக்டட் இன் த பப்ளிக். அதுவும் யார் பப்ளிக்னா யார்? சாதாரண ஏழை மக்கள். வெள்ளைக்காரங்களை மாதிரி எல்லோரும் இங்கே கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பணக்காரங்களாக இருக்கிறாங்களா என்ன? இல்லை, சாதாரண மக்கள் தான். இன்றைக்கும் கிறிஸ்டியன்ஸாக மாறினா எல்லாம் பணக்காரங்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, விச் ஐ டோன்ட் பிலீவ். ஆக்சுவலி அன்றைக்கி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இல்லை, எல்லோரும் எப்படி படித்து யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் படித்து யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. எல்லாருக்கும் எப்படி வேலை கிடைக்குது அதே மாதிரி இவங்களுக்கும் வேலை கிடைக்குது. அதெல்லாம் எல்லா மதத்துலேயும் ஏழைகள் இருக்காங்க, கிறிஸ்தவத்துலேயும் ஏழைகள் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அடுத்தவங்களுடைய பணத்தை நம்ம செலவு பண்ணும்போது வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல்.
சமூக வலைதளத்தில் பரவுன கருத்துக்களில் மெயினாக ஒரு கருத்து பரவுச்சு சார். என்ன அப்படின்னா, பணத்தை இப்போ இது பண்ணுறதுக்காக போதகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்களோ இவங்கெல்லாம் இப்படியான ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துருந்துச்சு. அப்படி எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாதுப்பா, எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து பேசிக்கலி பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், டாக்டர் டிஜி தினகரன் ஐயாவுடைய சொந்த கல்லூரி. ஆனால் அந்த படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பல லட்சங்கள் ரூபாய் செலவு பண்ணி படித்து கிடைச்ச சர்டிஃபிகேட்டை நான் எலிமினேட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஆன்மீக பணிக்கு வரும்பொழுது நான் பிழைக்கணுங்கிறதுக்காக வரல. ஆனால் எனக்கு இறைவன் வந்து நான் முழு நேர ஊழியத்துக்காக நான் வந்தாலும் என்னுடைய அனுதின தேவைகளை அவர் சந்திக்கத்தான் செய்கிறார். பெரிய அளவில் எந்த இதுவும் நான் கஷ்டங்கள் எதுவும் நான் அனுபவிக்கலைன்னு வச்சுக்கூடமே. காசுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணி கடவுளே எனக்கு காசு கொடுன்னு சொல்லி அந்த மாதிரி இது வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணதே கிடையாது. கடவுள் என்ன நல்லா தான் வச்சுருக்கிறாரு. ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லாம் மக்களே எனக்கு காசு கொடுங்க, 1000 ரூபாய் தரக்கூடிய 300 பேர் தேவை, 400 ரூபாய் தரக்கூடிய 500 பேர் தேவை அப்படின்னு நான் யார்ட்டையும் சொன்னதும் கிடையாது. எனக்கு தேவையானது கிடைக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் என்னால் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரிஜினல்னு ஒன்று இருக்குன்னா ஃப்ராடுலண்ட்னு ஒன்று விஷயம் டூப்ளிகேட்னு ஒன்று வரதானே அதை பார்த்து செய்யும் இல்லையா? அதனால் ஆனால் அப்படி இருக்கிறவங்கள நம்ம அடையாளம் கண்டு எலிமினேட் பண்ணணுமே தவிர, அவாய்ட் பண்ணணுமே தவிர எல்லா கிறிஸ்தவ ஊழியக்காரங்களும் மோசமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் காருண்யா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தேன் அப்படின்னு. அப்போ அங்கே படிச்சுட்டு திரு இவாஞ்சலின் அவர்களுடைய கருத்துக்களை பார்க்குறப்போ நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு கல்வி கொடுத்தவர்கள் என் கண்ணெதிர்க்க லட்சக்கணக்கான மக்கள் டாக்டர் டிஜி தினகரன் பிரசங்கம் பண்ணும்போது, அவர் அருளுரை ஆற்றும் பொழுது அவருடைய அந்த ப்ரேயர் மூலமாக உடல் நலம் இல்லாதவர்கள் குணமடைவாங்க, அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் மனசுக்குள்ளே உருவாகுது, உடல் அளவில் மாற்றங்கள் உருவானவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்டிமனி சொல்லுவாங்க, நான் குணமடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன், சொந்த கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போது அப்படி நன்மையை அனுபவித்தவங்களையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது இது யார் மூலமாக அந்த மக்கள் நன்மை அனுபவித்தார்களோ இப்போ அவரே கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கிறாருன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அவங்க வந்து அவரை அடக்கம் பண்ணதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு அவங்களுடைய மகன் பால் தினகரன் சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசுக்குள்ளால். இப்படி இருக்காங்களா, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய உரிமையாளர் அடக்கம் பண்ணதுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐ குட் நாட் அதை டைஜஸ்ட் ஆக்சுவலாக, என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. சார், சமூகத்தில் வந்து இந்து மதங்கள்னு எடுத்துக்கிட்டால் இந்து மதத்தில் அதிகமான கேஸ்ட்ஸ் உள்ள ஊடுருவி இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் கேஸ்ட் இது இருக்கா சார்? கேஸ்ட் பார்க்குறவங்க இருக்காங்களா? ஆமாம், 99.99% கிறிஸ்டியன்ஸும் சாதி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஆள் பார்க்காம இருந்தால் கூட இவர் ஏன் ஜாதி பார்க்கல அப்படின்னா மேபி அவர் தாழ்த்தப்பட்டவராக இருப்பாரோ, அதனால தான் பார்க்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ சாதி ரீதியாக இப்போ ஒன்று வேணாம், இப்போது அருந்ததியர்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க இந்திய மண்ணுக்குள்ளால, குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அந்த அருந்ததியர் கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த அருந்ததியரை இந்த ஆதி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க வந்து சர்ச்சில் பொதுவாக அந்த அந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அதை அவமானமாக பார்க்குறாங்க கிறிஸ்டியன்ஸே. அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ நீ தயவு செய்து யாரையுமே உள்ளே கொண்டு வராத. நீ ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, என்னிடம் வருபவன் யாரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் தந்தை எனக்கு கொடுப்பவர் எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லோரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னாக்கா சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் விரிந்த கரங்களோடு நிற்கக்கூடிய சிலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் ஷோஸ் தட் ஹி அக்செப்ட்ஸ் ஆல் ஆக்சுவலி. அப்போ எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு இயேசுநாதர் சொல்கிறார் ஆக்சுவலாக. அப்போ அப்படி இளைப்பாறுதலை தேடி மக்கள் உள்ளே வரும்போது, நீ எந்த ஊர், நீ எந்த ஜாதி அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும் இல்லையா? அவன் பாவம் எவ்வளோ உடஞ்சி வர்றான், சனாதனத்தினால் ஒடுக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு காயப்பட்டு வரக்கூடியவனை சர்ச்சு வாசல்லே வச்சு அவனை திரும்பவும் நாம் கஷ்டப்படுத்தும் போது எப்படி இருக்கும்? அவன் நீ வாழ்ந்ததே போதும்னு நினச்சிருவான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அடுத்தவங்களை காயப்படுத்தி ஒரு அரசியல், காயப்படுத்தி ஒரு ஆன்மீகம் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ இந்த சாதி பார்க்குறதே தப்பு அப்படின்னு ஏன் பாஸ்டர் நீங்கள் உங்கள் சபையில் பேசுகிறது இல்லைன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நான் இதெல்லாம் பற்றி பேசினா நமக்கு வருகிற வருமானம் நின்று போயிடும் பிரதர். அவங்க மாதந்தோறும் எங்களுக்கு இவ்வளோ ஆஃபரிங் கொடுத்துட்ருக்குறாங்க, தசமபாகம்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துட்ருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு கட்டாயிடுமே அப்படி சொல்கிறாங்க. அப்போது நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாக்கா, அவர் ஆன்மீக பணிக்கு வரல, அவர் இதே ஆன்மீக பணியை ஒரு தொழிலாக வச்சு ஒரு பிழைப்பு நடத்திட்டு இருக்காருங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறேன். அது ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, பெரும்பான்மையான பாஸ்டர்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு காணிக்கை அவங்க தான் கொடுக்குறாங்க,
அந்த காசை நீங்கள் கொடுக்க முடியுமா? ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபா வருது. மளிகை கடை வச்சிருக்கக்கூடிய அண்ணாச்சிகள்கிட்ட போய் நான் சாதி மரப்பை சொல்ல முடியுமா? அவங்களால தான் என் வாழ்க்கையே அவங்களால தான் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க டொனேஷன், சேரிட்டி, கிறிஸ்டியானிட்டினாலே சேரிட்டி தான். இதில் வந்து என்னென்ன மோசடிகள்லாம் நடக்குது? இல்லை, இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் படித்த இதே காரணியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இலவசமாக நான் படித்தேன். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்ததுனால எனக்கு வந்து இலவசமாக கிடைத்தது. ஆனால் அந்த என்ன சொல்கிறதுக்கு இப்போது காசுகள் எல்லா கிறிஸ்டியன் காலேஜஸ், கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸு, கிறிஸ்தவ ஆர்ஃபனேஜஸ் சரி, 1-2 ஆர்ஃபனேஜ் தவிர பாக்கி எங்கே பார்த்தாலும் சரி தான் காசில் தான் நிற்கிது. இப்போ ஒரு இந்து நடத்தக்கூடிய ஸ்கூலை விடவும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு காலத்தில் எல்லாமே அவர்கள் இலவசமாக கொடுத்தார்கள், அன்றைக்கி எல்லாம் காசு ஆக்கிட்டாங்க. நீங்கள் காசு கலெக்ட் பண்ணது ஒட்டு மொத்தத்தில் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா காசு கொடுத்து படிக்கும்போது தான் அந்த படிப்பினுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும். அவங்க இலவசமாக கொடுத்தா அது சும்மா ஏதோ கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி. ஸோ எந்த பொருளையும் காசு கொடுத்து வாங்குற போது அதுக்கு வேல்யூ தெரியும்னு நானும் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் ரொம்ப மாடரேட்டாக அது மக்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு வடிவத்திலான ஒரு அமௌண்ட்டை நம்ம வாங்கிட்டு அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அடுத்தவங்களை நம்ம தொந்தரவு படுத்தக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய மத போதகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? மத போதகர்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, திரும்பவும் அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனத்தில் வந்து தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்ற ஒரு வசனத்தை நான் வாசித்ததுண்டு. ஸோ அந்த வசனத்தின்படி கடவுளே நீ மட்டும் எனக்கு போதும், நான் உண்மை மட்டும் பார்த்தா போதும், உண்மை மட்டும் ப்ளீஸ் பண்ணால் போதும் அப்படி இல்லை. மனுஷரும் நம்மளை பார்க்குறாங்க. நாம் 2 கண்களால் உலகத்தை பார்க்கும்போது உலகம் நம்மை 2000 கண்களால் பார்க்கிறது. நான் இதெல்லாம் சொல்கிறேங்கிறதுனால ஊழியக்காரங்க என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமையும் கடமையும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை விட சீனியர் ஆனவங்களானாலும் என்னை விட ஜூனியர் ஆனவங்களானாலும் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு உரிமை எனக்கு இருக்குது, ஒரு கடமை இருக்குது அப்படின்ற மாதிரி நான் முழுசாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல், செயல், சிந்தனை எல்லாமே அடுத்தவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று திருத்தூதர் பவுல் பதிவு செய்கிறார். அதே போல் நம்ம தகுதியானவைகள், ட்ரெஸ் போடுறதாகட்டும், நம்முடைய உடை போடுறதாகட்டும், நம்முடைய பேச்சு, நம்முடைய சமூகத்தில் நாம் பழகக்கூடிய விதங்கள், மக்களோடு வாழக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தீத்து 2:7-8 என்ன சொல்கிறாருன்னா, நீயே உன்னை எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஸோ யாரும் நம்மளை குற்றம் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மிகவும் மனத்தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ.